Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. காங்கிரஸ் தான் இப்போ விஜயை தாங்கி பிடிக்குது. ஓகே, விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் அப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இல்லை விஸ்வநாதனையே மாற்ற போகிறாங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. விஸ்வநாதன் மாற்ற போகிறாங்கன்னு செய்தி வருது. பட் விஸ்வநாதன் தப்பு பண்ணதா தெரியல. இது பிரில்லியன்ட் மேன். அவர் எம்பியாக இருந்தார், நல்ல விஷயம் தெரிஞ்சவர். நம்ம அவர் துறையை நல்லா பார்த்துக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு அதை பற்றி மீறி தெரியாது. பட் விஸ்வநாதன் மாற்றப்பட்டால் அதற்கு காரணம் முதல் அமைச்சரவை மாற்றம் 100 நாட்களுக்கு பிறகு இருக்குங்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு கோட்டை வட்டாரங்கள்ல? எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அமைச்சரவை விரிவாக்கம் இடைத்தேர்தலுக்கு பிறகு வரலாம்ன்ற ஒரு கேள்விப்படும். சரி, இடைத்தேர்தல் எப்போ நடக்கும்னே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் சில கூட்டணி கட்சிகளை கழட்டி விடலான்னு எண்ணத்தில் இருக்கார். அது யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி கட்சிகளை கழட்டி விட்டால் மறுபடியும் இன்னொரு கூட்டணி தேட முடியாது. மாற்று மதத்தை சேர்ந்தவர், அவருடைய ஆதரவாளர், அவர் போய் பார்த்துருக்கார். ஒரு 3 மணி நேரம் பேசியிருந்தார். வெளியில் அவருக்கு எதுவுமே புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலைங்க. நான் அண்ணாமலை இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அண்ணாமலை என்ன குழப்பத்தில் இருக்காரா? யூகிச்சு சொல்ல முடியல. ஆனால் அந்த முன்பிருந்த வேகம் இப்போ இல்லைங்கிறது மட்டும் தெரியும். நேற்று ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த கோரிக்கையை தான் எங்களுக்கும் உங்களுக்கும் உடன்பாடு எட்டாததற்கு காரணம்ன்ற மாதிரி கொடுத்தார். ஆமாம், அது அப்கோர்ஸ் அது அவரோட உரிமை. சரி, நான் கேட்குறேன், என்னோட கேள்வி, அந்த 3 கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டால் திமுக பாஜகவை ஆதரிக்குமா? ஆதரிப்பாங்களா? ஆதரிக்கிறது வாய்ப்பு. NX லீடர் மாற்றத்தை விரும்புகிறார். விஜய் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நடக்கும் என்பதை பாஜக காங்கிரஸ் புரிந்து கொண்டால் அவங்களுக்கு நல்லது. புரிந்து கொள்ளலன்னா அந்த அலையில் அக்ஷன் போடுவீங்க. பாஜகவது காங்கிரஸ் அதெல்லாம் NX நடுவில் ஒன்றுமே நடக்காது. சுனாமி மாதிரி வருது. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தப்பா ரைட்டாங்கிறதுக்குள்ள அந்த ஆன்டி நேஷனலாக எல்லாம் விட்டுருங்க. அந்த இளைஞர்களின் எழுச்சி கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா தப்பான பாதையில் போடாலும் பயமா இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். தேசிய அரசியலிருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். பிரசாந்த் கிஷோர் அவர் பாஜக பலமுறை வென்ற தொகுதி. நிதின் நபின் தொகுதியிலேயே பாஜகவை தோற்கடித்து ஜெயிச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் பெற்ற வெற்றி என்பது பாஜக குறிப்பாக பீகாரில் சரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான தொகுதி நிதின் நபினுடைய தொகுதி, தேசிய தலைவருடைய தொகுதி. அங்கேயே பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்காரு, புதுசாக ஆரம்பித்தவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இது ஒரு ஃப்ரீக் இன்சிடென்ட்னு நினைக்கிறேன். ஓகே, இதனால் பாஜகவுக்கு பலம் போயிடுது, மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க, நாளைக்கு ஆட்சி விட்டு இறங்கிடும், பாஜகவுக்கு பாஜக மீது மக்கள் வெறுப்பு அப்படின்னு நான் வட இந்திய பத்திரிகையாளரோடு அடிக்கடி தொடர்பில் இருக்கேன். ஃபாரின் ப்ரெஸ் சென்டர், டெல்லி ப்ரெஸ் கிளப்பில் நான் இது மெம்பராக இருக்கேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, இது லோக்கல் இஷ்யூ. என்ன லோக்கல் இஷ்யூ? அந்த பிஜேபி கேண்டிடேட்டு சரியான கேண்டிடேட் இல்லை. இப்போ ஒரு கேண்டிடேட்டை வச்சு தான் ஜனங்க முடிவு பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் பெரிய லீடர் இல்லை. இதுக்கு முன்னாடி கட்சியில் தோற்று போனார், ஒன்று எலெக்ஷனில் போட்டி போனார், பயந்து போனார்லாம் வாசம். நான் கேட்டேன், என்னப்பா பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நாளுக்கு நாள் பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு வருதா, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை சார், அந்த அஃப்கோர்ஸ் ஜெயிச்சாருங்கிறது வாஸ்தவம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி கேண்டிடேட் டம்மி பீஸ்டிக்கு போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போச்சு. ஓகே, நம்ம லேம்ப் போஸ்ட் நிற்க வச்சா கூட ஜெயிக்கும், கேம்பெயின் சரியாக பண்ணல, நிதின் நபீனை போய் நான் இடத்துல போய் பேசினார், அதோட என்ன சொன்ன, நிதின் நபீனுக்கு நின்று தான் ஜெயிச்சிருப்பார். அவர் தான் நேஷனல் பிரசிடென்ட் ஆகிட்டார். அவர் நிதின் நபீனுக்கு மேலே நீ யாரை போட்டால் கூட அவங்கள எடுத்துக்கல்ல மக்கள் தயாராக இல்லை. அவங்க ஆர்குமெண்ட், அவங்க ஆர்குமெண்ட் என்னன்னா, நிதின் நபீனுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை போட்டுருந்தீங்கன்னா பிஜேபி ஸ்வீப் பண்ணிருக்கோம். இல்லை சார், பாஜகவுடைய பாரம்பரிய தொகுதி கோட்டைன்னு சொல்லக்கூடிய தொகுதி, அங்கே பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்காருன்னா அதை நாம் சும்மா விட முடியாது. அதாவது கொளத்தூரில் VS பாபு ஜெயிச்ச கணக்கு இது. அமேத்தியில் ராகுல் காந்தி ஜெயிச்சாரு, ஸ்மிருதி இரானி ஜெயிச்சாங்க. ஆமாம், ஸ்மிருதி இரானி தோற்று போனாங்க. ஆமாம், ஓகே. ஸோ பல வரலாறுகள் நமக்கு இருக்குது.
முக்கியமான தொகுதியில் தோற்ற தலைவர்கள்லாம் குளத்தூரை பற்றி பேச தயாராக இல்லை, மற்ற எல்லா ஊர்லேயும் தோத்துருக்காங்க, பொதுவாக இருக்குது. அதனால் வந்து இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஆனால் ஒரு பிரேக் எடுத்துட்டு இருக்கார். இவர் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கார் பிரசாந்த் கிஷோர். ஓகே, இது வந்து பிரசாந்த் கிஷோர் எப்படி இதை எடுத்துட்டு கொண்டு போய் கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிப்பு, ஐ மீன் பாசிபிலிட்டிஸ் அது. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனங்க தமிழ்நாடு மாதிரி சும்மா பிஜேபி காங்கிரஸ் என்னவா போர் அடிச்சு போச்சுப்பா, வேறு ஏதாவது கட்சி தேடி பார்க்கலாம்ப்பா. விஜய் வந்த மாதிரி, அதுக்குன்னு விஜயும் பிரசாந்த் ஈக்குவல் சொல்ல மாட்டேன். விஜய் பாப்புலாரிட்டி வேறு, பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டிலாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. அவர் வியூக வகுப்பாளர் தான் அவர், நாட் பொலிட்டிஷியன், போட்டியாளர் கிடையாது. ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. வியூக வகுப்பாளர் வந்து கட்சி ஆரம்பித்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு தெரியல. பட் இந்த வெற்றி வந்து இதை தக்க வச்சு கொண்டு கொஞ்சம் டெவலப் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-20 வருஷத்தில் அவரால் கட்சியை, தேஜஸ்வி யாதவ் அப்படி தான் இருந்தார், அவங்க அப்பாட்டேருந்து வாங்கினார். முலாயம் சிங் யாதவ்கிட்டேருந்து அவர் வாங்கினாங்க, லல்லுகிட்டேருந்து வாங்கினாங்க, கருணாநிதிட்டேருந்து வாங்கினாங்க. எல்லாம் கடன் வாங்கின கட்சி. ஆனால் இவர் வந்து சொந்த கட்சி, புரியுதா? யாரோட தெய்வம் இல்லாமல், அப்பா தெய்வம் இல்லாமல். விஜய் மாதிரி, விஜய் அவங்க அப்பா கிட்டேருந்து கட்சி வாங்கலை, தாத்தாட்டேருந்து கட்சி வாங்கலை, சொந்தமாக ஆரம்பித்தார். ஸோ அந்த சொந்தமாக ஆரம்பிச்சு, ஆனால் ஒன்று யாரோ சொன்னாங்க டெல்லியில் பயணியர் எழுட்டு சொன்னார், ஜென்எக்ஸ் ஓட்டு இவருக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிரசாந்த் கிஷோருக்கு. ஏன்னா ஜென்எக்ஸ் ஓட்டர்லாம் இந்த ஓல்டு பேண்டி கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த பேண்டி கூட்ஸை கண்டா வெறுத்து போயிருக்காங்க. ஸோ ஜென்எக்ஸ் வாக்குனால வந்து எதனால் ஜெயிச்சார் நம்ம வந்து ஒரு யூகமாக தான் பேச முடியுமே தவிர, ஆனால் ஜென்எக்ஸ் வாக்குனாலையும் கொஞ்சம் ஆன்டி பிஜேபி மேலே கோவத்தினாலையும் ஓகே இவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருது. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க நடத்திய போராட்டம், அதில் ஜென்எக்ஸ் அவருடைய பங்கு என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு. வீதிக்கெலாம் வந்து போராடினாங்க. இந்த ஜென்எக்ஸ் தலைமுறை கிட்ட பாஜகவும் காங்கிரஸும் பெரிய அளவில் ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் வந்து செல்வாக்கை வந்து செலுத்த தவறுறாங்க போல இருக்கே சார், மிஸ் பண்ணுறாங்க போல இருக்கே அந்த ஜென்எக்ஸ் கிட்ட. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது போல இருக்கே. நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்எக்ஸோட திங்கிங் வந்து நான் வந்து நிறைய இளைஞரோட இப்போ பேச துவங்கியிருக்கேன். என்னோட நாலேஜுக்கு, என்னோட அறிவை வளர்த்துக்க, வேறு எதுவும் இல்லை. ஒரு 22 வயசு போன வாரம் என்னோட கல்லூரியில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நிறைய பசங்கிட்ட கேட்டேன், என்னப்பா பொலிட்டிக்கலாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, யார் ஆதரிக்கிறீங்க, என்ன விஜயை மட்டும் ஆதரிக்கிறீங்களா, சீமான் ஆதரிக்கிறீங்களா? அவங்க வந்து பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்புறம் 2-3 பேர் வந்து பேசினாங்க, சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஃபெடப் வித் திஸ் பாலிட்டிஷியன். அந்த ஃபெடப்ன்ற வார்த்தை எதை காட்டுது, இந்த முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை ஃபெடப்னு காட்டுது. ஓகே, அவங்க வந்து காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே சொல்ல ஃபெடப் வித் பாலிட்டிஷியன்னா இது வரைக்கிறதுனால வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்புறம் கேட்டேன், வாட் யூ வாண்ட்னு கேட்டேன். சார் வி வாண்ட் டெவலப்மெண்ட். இப்போ இந்தியா வந்து ஆனால் அதே நேரத்தில் மோடியை வந்து ஓரளவுக்கு லைக் பண்ணுற அளவுக்கு எனக்கு படுது. மோடி மேலே ஒன்றும் ஒரு அபரீதமாக குற்றச்சாட்டு வைக்கல. எக்ஸப்ட் ஒன்லி திங் தே சேயிங், அவர் தமிழ்நாட்டில் வந்து இந்தியில் பேசுகிறவங்க இங்கிலீஷில் பேசியிருக்கலாமே, எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்குமே மோடி போன்ற ஒரு லீடர்ன்ற தவிர, மோடியை பற்றி ஒன்றும் லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக சொல்லதா தெரியல. ஸோ சுருங்க சொல்கிறதுனா ஜென்எக்ஸ் லீடர் மாற்றத்தை விரும்புகிறார். ஓகே, விஜய் ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நடக்கும் என்பதை பாஜக, காங்கிரஸ் புரிந்து கொண்டால் அவங்களுக்கு நல்லது. புரிந்து கொள்ளலைன்னா அந்த அலையில் அடிச்சுன்னு போடுவீங்க. பாஜகவது காங்கிரஸ் ஆகுது, அதெல்லாம் ஜென்எக்ஸ் நடுவில் ஒன்றுமே நடக்காது. அலை சுனாமி மாதிரி வருது. இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு. நீ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தப்பாக ரைட்டாங்கிறதுக்குள்ளே அந்த ஆன்டி நேஷ்னலாக யார் ஃபண்ட் பண்ணுறா, ஃபாரின் ஃபண்டிங்காக அதெல்லாம் விட்டுருங்க. அந்த இளைஞர்களின் எழுச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா தப்பான பாதையில் போனாலும் பயமாக இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம். ஊழல் பண்ணவங்களாம் அடி, சமத்தி அடி, எல்லாம் தேர்தலில் தோற்றுப்பட்டான். அது ஒரு விதத்தில் நியாயம். ஸோ இது இவங்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போவதற்கு மோடி போன்ற தலைவர்கள் ஓரளவுக்கு ஜென்எக்ஸை வந்து, ஏன்னா மோடி வந்து இஸ் கனெக்டட் வித் யங்ஸ்டர். அதான் ஒன்று ஒரு அரசியல்வாதி என்கிட்ட பேசியிருந்தார், இளைஞர்களோட தொடர்பு இல்லாத அரசியல்வாதிகள் இனிமேல் ஜெயிக்க முடியாது. அதுக்குன்னு நீங்கள் நடுவில் போய் குத்தாட்டம் ஆடணும்னு சொல்ல, அவங்க அதை எதிர்பார்க்கல. யூஆர் இன் டியூன் வித் தர் மைண்டு. அவங்க மைண்ட் செட்டுக்கு டியூன் ஆனோம். அந்த மாதிரி டியூன் ஆகிட்டிங்கன்னா உங்களை பிடிச்சி போச்சுன்னா பெருசுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களோட வேணுங்கிறத நீங்கள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா, லஞ்சமின்மை,
ஊழலற்ற தன்மை, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ஜென்ரேஷன் ஆஃப் வெல்த்து, அப்புறம் வந்து டாக்ஸேஷன், இந்த மாதிரி அவனுக்கு வந்து காவேரி, இந்தி, நீட்டு எதுவும் தேவையில்லை. அவனுக்கு திராவிடம், சனாதனம், இஸ் நாட் பாதர் அபவுட் ஆல் தட், இஸ் பாதர் அபவுட் டெவலப்மெண்ட். அதை கொடுத்துட்டீங்க வச்சுங்க, ஜென்எக்ஸ் இளைஞர்களே உங்கள் பக்கம் திருப்பி விடுறதுக்கு ரீல்ஸு. இப்போ விஜய் பண்ணுறாருன்னா ரீல்ஸ் தான் ஜனங்க பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து பார்த்த காலம் ஒரு காலத்தில் எல்லாம் இந்த க்யூவில் நின்று பாபிக்கு நான் 3 நாள் டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்த காலம் உண்டு. இப்போ தேட்டரில் அடிக்குது. சரி, இப்போ டிவி ஒரு காலத்தில் பாப்புலராக இருந்தது. இப்போ டிவி யாரும் பார்க்கறது இல்லை, யூடியூப் உங்களை தான் பார்க்குறாங்க, நீங்கள் தான் இப்போ பாப்புலர். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வரணும். அதனால் இப்போ எல்லா அரசியல் கட்சியும் ரீல்ஸ் செக்ஷன் ஒன்று ஆரம்பிக்குது, கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ ரீல் செக்ஷன் ஆரம்பித்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா தான் பழக முடியும். அதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்வு, புரியலைன்னா கதகாலி. சார், பாஜக ஒரு காங்கிரஸ்க்கு வந்து சிம்மசுப்பரமாக இருந்த கட்சி. இப்போ வந்து கூட்டத்தொடர் பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்கன்னு வந்து பாஜக வந்து காங்கிரஸ் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு டெல்லியில் வந்து காங்கிரஸும் மாஸ் பண்ணுறாங்க. என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும்? ஏன் வந்து பாஜக வந்து காங்கிரஸ் கிட்ட ஒரு கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு? இல்லை, அப்படி இல்லைம்மா. இது வந்து கன்சென்சஸ் முறையில் கிரண் ரிஜிஜு வந்து இது வெரி கிரேட் பார்லிமெண்டேரியன். ஓகே, பிரில்லியன்ட் பார்லிமெண்டேரியன். பாஜகவோட ஒரு அசெட், ஒரு சொத்துன்னா கிரண் ரிஜிஜு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் வரி போன வேஸ்ட்டாக போகுதுப்பா. நீ என்ன வேணால் குறை சொல்லு, வானாங்களே குறை சொல்கிறத பற்றி நான் ஒன்றுமே சொல்ல. சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளோ கோவப்பட்டார் பார்த்தீங்களா? ஆமாம். சிபிஆர்லாம் கோவப்படுற மனுஷனே கிடையாதுங்க. அவரை வெறுப்பேற்றுறீங்க. சரி, நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் என்ன இப்போ தயாநிதி மாறன்லாம் கேட்பார் கேள்வி, ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்பார். ஆனால் கத்தி ரவுடித்தனம் பண்ணி கெலடா பண்ண மாட்டார். பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. இப்போ டாக்டர் கலாநிதி வீராசாமி அவரை மாதிரி நீட்டை பற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் அவர் போய் டேபிளில் உடச்சி அடித்து கிடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். காங்கிரஸ்காரன் அந்த மாதிரி பண்ணுறான். என்ன பண்ணுற சொல்லுங்கள்? உடச்சி கிடிச்சு போட்டு அது எகிரி குதிச்சா ஓடி போய் கத்தி. இது சபை நடவடிக்கைகள் மக்களுக்கு பயனுள்ளது. நீங்கள் பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பற்றி யாருமே தப்பாக சொல்லலை. ஏன்னா உங்கள் ரோலே அதுதான். நீங்கள் ஜனங்க காங்கிரஸ் எலெக்ட் பண்ணதே ஜால்ரா அடிக்கல, பிஜேபி பண்ணுற தப்பை சொல்லி தவறுகளை திருத்த வைக்கிறதா அவங்க வேலை. அதை நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்க பண்ணலையே. சரி, ஏதோ ஒரு இஷ்யூ எடுக்கிறீங்க, அந்த இஷ்யூவில் பேசி கவர்மெண்ட்டை லாக் பண்ண வச்சு மடக்கி, நான் என்ன கேட்குறேன், பிரைம் மினிஸ்டர் லாக் பண்ணு, கில்லாடி இருந்தால் வச்சு பிரைம் மினிஸ்டர் லாக் பண்ணி பிரைம் மினிஸ்டர் சாரின்னு உட்கார அளவுக்கு பண்ணு, நான் உன்னை பாராட்டுறேன். அந்த மாதிரி பண்ணிங்களா? இல்லை, சபை நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதே நோக்கமாக இருக்கும்பொழுது என்னங்க பண்ண முடியும்? ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். காங்கிரஸ் வந்து இப்போது இந்த மாதிரி அதுக்குன்னு இப்போ வந்து கீழ்த்தட்டு மக்கள்லாம் பார்லிமெண்ட்டை வந்து பார்க்குறாங்களான்னா யாரும் டிவியெல்லாம் பார்க்குறதில்ல. பட் எஜுகேட்டட் லெவல், பத்திரிகையாளர் நம்ம லெவல்லாம் we know what is happening in parliament, how much money is being wasted, how much money resources are being wasted. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒப்பீனியன், இப்போ நமக்கு ஒப்பீனியன் தான் முக்கியம். நம்ம ஓட்டு போடலாங்க இல்லை, நம்ம காங்கிரஸ் மேலே நல்ல ஒப்பீனியன் வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், அதே போல் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போகிறாங்க. குறிப்பாக எம்பிக்களை வச்சு கூட்டம் கூட்ட போகிறாங்க. அது இன்றைக்கி சட்டசபையிலேயே லைட்டாக விவாதமாக இருக்காரு. நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு வந்து ஆதவர்ஜுனா வந்து எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட வெளிப்படையாக கேட்டிருக்காரு. நீங்கள் ஆதரிக்க போகிறீங்களா அல்லது வெளிநடப்பு பண்ண போகிறீங்களாங்கிற அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாக கேட்டிருக்காங்க. டீலிமிட்டேஷன் இஷ்யூவை என்ன பண்ண போகிறாங்க சார்? என்ன பிளான் வச்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்? டீலிமிட்டேஷன்னால் 2 விதமாக பார்க்குறேன். நேற்று வந்து ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்தார், ஒரு 3-4 அம்ச கோரிக்கை. அந்த கோரிக்கை தான் எங்களுக்கு உங்களுக்கும் உடன்பாடு எட்டாததற்கு காரணம்ன்ற மாதிரி கொடுத்தார். ஆமாம், அது அஃப்கோர்ஸ் அது அவரோட உரிமை. நம்ம டீலிமிட்டேஷனை பற்றி அக்கு வேற ஆணி வேற டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி பிச்சு புதலிருக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. சரி, நான் கேட்குறேன், என்னோட கேள்வி, அந்த 3 கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டால் திமுக பாஜகவை ஆதரிக்குமா? ஆதரிப்பாங்களா? ஆதரிக்கிறது வாய்ப்பு உண்டு. ஓ, இப்போ நாங்கள் சொல்லி தான் பாஜக கேட்டுச்சுட்டு அவங்க அப்படி கிளைம் சொல்லிப்பாங்க. இப்போது திமுக காகித ஓடம் கடல்நடை மீது போவது போலன்ற லெவல் இருக்குது.
இருக்கிற இவரும் சுதீஷும் போய் நேற்று ஹோம் மினிஸ்டர் பார்த்து வந்துட்டார். அவர் வந்து ஒரு எம்பி பதவி கிடச்சாச்சு, அடுத்து மந்திரி சபை ட்ரை பண்ணுறாரு, அடுத்து கேபினட் ரீஷஃபில் வரப்போகுது, அதில் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இருந்த ஒரு பிரேமில் தான் போயாச்சு. ஸோ டிஎம்கேக்கு ஆதரவு இல்லை. ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் பிஜேபிக்கும் அதிமுக நம்பி பிரியாத நிலையம் ஆகிப்போச்சு. அதிமுக ஒன்றும் லோக்சபாவில் ஒன்றும் இல்லை, ராஜ்யசபாவில் ரொம்ப 4-5 தான் போச்சு. 22 + 8 30 என்னமோ இருக்குது, கிட்டத்தட்ட 30 ப்ளஸ் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். அவங்களுக்கு 2/3 வந்து தேவைப்படுது. என்ன தான் கொள்கை எதிரி பொள்ளங்காய் எதிரின்னா கூட அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடார், எங்கள் அப்பா வாஜ்பாயோட அமைக்கலையா, இப்போ பாஜக திருந்திடுத்துங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, அவர் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரிங்க. அதெல்லாம் சிறுபான்மையினர் திமுக கைவிட்டாங்க. இனிமேல் சிறுபான்மையினர் நம்பி திமுக என்ன லாபம்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சிறுபான்மையினர் கைவிட்டாங்க, சிறுபான்மையினருக்கோசம் தான் கட்சி நடத்துனாங்க, பெரும்பான்மை நடத்தினா போச்சு அப்படின்ட்டு. விஜய் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்டை மோடி ஸ்டாண்ட் எடுப்பாங்க காங்கிரஸ்னால. ஓகே, இஸ் க்ளோஸ் டு ராகுல். எனக்கு என்னமோ விஜய் அண்ட் டிவிகே ஆன்டை டீலிமிட்டேஷன் ஆன்டை பில்லு, டிஎம்கே வில் சப்போர்ட் பிஜேபி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னோட கணிப்பு. டீலிமிட்டேஷன் பில்ல திமுக ஆதரிக்கலாம்னு சொல்ல வரீங்க? ஆதரிக்கலாம், இந்த விஜய் அண்ட் காங்கிரஸ் எதிர்க்கலாம்னு. விஜய்க்கு அப்கோர்ஸ் பார்லிமெண்ட்ல கிடையாது, ஆனால் கொள்கை அளவில் எதிர்க்கிறது உரிமை இருக்கு இல்லையா? நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். காங்கிரஸ்காரங்க 10 பேர், இப்போ காங்கிரஸுக்கு 10 எம்பி இருக்குது தமிழ்நாட்டில். ஆமாம். அப்புறம் வந்து வைகோ பையன் இருக்கார், ஆமாம், துரை வைகோ இருக்கார், ஒரு 10-12 வருது வச்சுங்க, ஒரு 15 வச்சுங்க மேக்ஸிமம். சு வெங்கடேசன், கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு விசிகே எல்லாம் வருது. திரும்ப இருக்கா, திரும்ப எம்பி தானே? ஆமாம். ஒரு 15 வருதுன்னா 30 டிஎம்கே 15 என்டிஏ எம்பின் டிவிக்கு அணின்னா அது பெரிய விஷயமாச்சு அவங்களுக்கு. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா பாஜகவுடன் திமுக செல்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே அந்த கூட்டணி இது எதிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதா நான் கருதுறேன். ஓகே சார். சார், அண்ணாமலை அவர்களை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் மதுரையில் வந்து அந்த வைகை டேம், அந்த வைகை ஆற்றை வந்து சுற்றப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒரு என்ஜிஓவாக தான் அண்ணாமலையுடைய அமைப்பை வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்துக்கு ஒரு பெருசாக வேல்யூ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். என்ன மைண்ட் செட்டில் சார் அண்ணாமலை இருக்காரு? கட்சி உருவாகுமா, இல்லை என்ன பண்ண போகிற பிளானில், ஃபியூச்சர் பிளான்ஸில் இருக்காங்க? சரி, அண்ணாமலை ஃபயர் பிராண்ட் பாலிட்டிஷியன். அந்த மாதிரியான ஒரு பாலிட்டிஷியனை நம்ம முன்பும் பார்த்ததில்லை, பின்பும் பார்க்க போவதில்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கியவர். ஆமாம், ஒரு ஃபயர் பிராண்டு, ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி, எதற்கும் பயப்படாதவர், ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி. தட் இஸ் தவறுகளை தட்டி கேட்கும் அளவுக்கு ஒரு வளர்ந்து தமிழ்நாட்டை ஒரு கட்சியை வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு நாட் ஸோ கிரேட் பார்ட்டி. பிஜேபிங்கிறது பெரிய கட்சி இல்லை, அது தமிழ்நாட்டில் வரதுக்கு முன்னாடி சோப்பலாங்கியாக தான் இருந்தது. அதை ஒரு வளர்த்து ஒரு பூஸ்ட் கொடுத்து பண்ணிக்கிண்ணி அதை வளர்த்து. ஏன்னா இப்போ தமிழ்நாடு பாஜக என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். முன் கிமு மாதிரி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதில் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தாகணும், எல்லாம் பண்ணி ஆகணும், வாஸ்தவம். அண்ணாமலையோட க்ளோஸாக இருக்க சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் போன வாரம் கூட. 2-3 பேர் கட்சி விட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வந்தால் கூட கேள்விப்படுறோம். அண்ணாமலை என்ன பண்ணுறான்னு தெரியலீங்களே, என்ஜிஓ இருக்க போகிறாரா, அரசியல் கட்சி இப்போது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி 6 மாதம் ஆச்சு. நீங்கள் யூஎஸ் போயிட்டு வந்தீங்க ஏப்ரலில், சரி ஏப்ரலில் ஆமாம் ஜூலையில் போயிட்டு வந்தீங்க. அமெரிக்காவில் 50 மாநிலங்களையும் பிரான்ச் தரீங்க. நீங்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோ டெமோக்ராட்டிக் பார்ட்டியோ இல்லை, இந்திய அரசியல் கட்சி துவக்க போகிறீங்க. அமெரிக்காவில் பிரான்ச் துவக்கி நீங்கள் எல்லாம் பண்ணி கோஆர்டினேட்டரை போட்டு பண்ணுறது அமெரிக்காவில் உங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு உதவும். அப்போ இந்தியாவில் என்ன நடந்தது, அங்கே கூட கட்சியாக இயக்கமானு நமக்கு தெரியல. ஆமாம், புரியல. இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை வந்து பார்லிமெண்ட் இடத்துல போட்டி போட மாட்டார். கரெக்ட், அவரோட ஸ்டாண்டாக இருக்கலாம், அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் கட்சி ஆரம்பிப்பதில் என்ன தயக்கம்? ஏதாவது மத்திய அரசாங்கத்துலேருந்து ஏதாவது ப்ரெஷர் வருதா? ஓகே, இல்லை அண்ணாமலை குழம்பி போகிற அளவுக்கு சாதாரண மனிதர் இல்லை.
அது மட்டும் எனக்கு தெரியும். அவர் ஒரு தீர்க்கமாக யோசிக்கக்கூடியவர், போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார், ஐபிஎஸ்ஸாக இருந்தார். இந்த சுணக்கத்தின் காரணம் பல பேருக்கு புரியல. பாஜகக்காரனே கேட்கலாம், என்னங்க பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்பாங்க. நம்ம அவர் இப்போது ஒரு முக்கியமான ஒரு 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 அறிஞர், மாற்று மதத்தை சேர்ந்தவர், அவருடைய ஆதரவாளர், அவர் போய் பார்த்துருக்கார். ஒரு 3 மணி நேரம் பேசியிருந்தாராம். அப்போ கேட்டாராம் அவர், அந்த ஆதரவாளர், அவர் கட்சி சார்பில்லை, ஆனால் ஆதரவாளர், என்னங்க டெல்லியை எதிர்த்து என்ன ஸ்டாண்டு, டெல்லியை சப்போர்ட் பண்ணி என்ன ஸ்டாண்டு, தமிழ்நாடு அரசு என்ன ஸ்டாண்டு, டிஎம்கே எடுத்து ஏடிஎம்கே எடுத்து அது எடுத்து இது எடுத்து ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லுங்கள், எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஒரு டாக் போயிருக்கு டிஎம் மாதிரி. வெளியில் அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டான், எதுவுமே புரியலையா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலைங்க. நான் அண்ணாமலை இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அண்ணாமலை என்ன குழப்பத்தில் இருக்காரா? இல்லை, என்ன காரணங்கள், என்ன ரீசன்னு நம்மளால் யூகிச்சு சொல்ல முடியல. ஆனால் அந்த முன்பிருந்த வேகம் இப்போ இல்லைங்கிறது மட்டும் தெரியும். ஓகே, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு அண்ணாமலை, அந்த குதிரை அந்த 100 மைல் ஸ்பாண்டில் பாஞ்சு வந்த குதிரை இப்போ ஒரு 20-25 மைல் ஸ்பீடில் போகுது. அது என்ன காரணம்? கூட இருக்கும் மக்கள் நல்ல மக்கள் இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு கருத்து வருது. அது அவர் அண்ணாமலை சொல்கிறேன், நான் பாஜகவில் உடச்சி எடுத்துன்னு ஒரு எண்ணம் கிடையாது, எனக்கு பாஜக உடச்சி வேண்டி தரு, எனக்கு இளைஞர்கள்லாம் வரணும். சரி, இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுத்து இளைஞர்களை மேலே தூக்கி விட்டு இளைஞர்களுக்கு இவர் கார்த்திகேசன், முருகேசன், கிருஷ்ணன், இவங்கெல்லாம் தான் என்னோட தலைவர்கள். விஜய் எப்படி பண்ணார்? முகம் தெரியாத ஆட்கள்லாம் மந்திரி ஆக்கினார், சக்ஸஸ் ஆகிட்டார். அந்த மாதிரி நீங்கள் முகம் தெரியாத இளைஞர்களை, உங்களுக்கு லாயலாக இருக்க இளைஞர்களை இன்னும் பொறுப்பே போடலிங்க. ஓகே, சென்னையில் வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க என்னன்னு சொல்ல தெரியல. பொறுப்பாளர் கிடையாது, வாலண்டியர், தலைவர் கிடையாது, எல்லாம் வாலண்டியர்ஸ். என்ஜிஓக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் இருக்கும். அரப்போர் ஜெயராமன் சொல்லுவார், எங்களை மாதிரி கரப்ஷன் வெளியில் கொண்டு வரதுக்கு ஆள் கிடையாதுங்க. உண்மையாக நேர்மையான ஆறு அவங்களாம். அரப்போர் ஜெயராமன்லாம் நேர்மையின் சிகரம், எந்த கட்சியும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் எங்களுக்கு வாய்ஸ் எடுபடாத காரணம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலைங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டோன்னு சொல்ல. நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்க பெட்டர். உங்களை மாதிரி நல்ல மனிதர்களாம் பயம் வருது அரசியல்வாதிக்கு. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னா உங்களை அப்புறம் வேலைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அரப்போர் ஜெயராமன் மாதிரி இருக்க போகிறாரா, இல்லை அப்துல் கலாம் வழியில் தொண்டு செஞ்சு மக்களுக்கு அன்னதானம் பண்ணி சாப்பாடு போட்டு அந்த மாதிரி பண்ண போகிறாரா? அரசியல் நோக்கம் இருப்பதாக கொஞ்ச நாளாக தெரியல, ஒரு 2 மாதமாக தெரியல. ஏனென்றால் அறிக்கை விடுறாரு, எல்லாம் விடுறாரு. பட் அந்த அறிக்கையெல்லாம் கிளைமேட் சேஞ்சு அந்த மாதிரி இருக்கே தவிர தமிழ்நாடு அரசியலை இவர் பிடியில் வச்சிருந்த மாதிரி யாருமே பிடியில் வச்சுக்கல. அந்த பிடி ரோல் பண்ணது அவர் தான். அந்த பிடி நழுவியதன் காரணம் என்ன? ஓகே, அது நமக்கு தெரியல. நம்ம சும்மா ஏன்னா அண்ணாமலை மீது நம்மளாம் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம், குறைச்சி மதிப்பு போடக்கூடாது. அந்த மதிப்பின் காரணமாக நாம் விவாதிப்பது அண்ணாமலை இன்னும் பெரிய லெவலில் வரணுங்கிற நோக்கத்திற்காகவே தவிர அவரை சுட்டி காட்டவோ, தவறை சுட்டி காட்டவோ, அவரை குறைத்து மதிப்போடவோ இல்லை. அண்ணாமலையின் உண்மையான சொரூபம் இது இல்லை. என்னமோ நடக்குது, எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ ஏதோ பிளாக் ஆகுது, அவரை மேலே வர விடாமல் ஏதோ ஒரு சக்தி தடுக்குது அப்படின்னு மட்டும் வச்சு. அந்த சக்தி எந்த சக்தி சார்? எந்த சக்தியை நல்லா கண்டுபிடிக்க முடியல சார். விரைவில் தமிழக அமைச்சரவை மாற்றம்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சார், ஏன் இந்த முடிவு? இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு 100 நாள் கூட ஆகலை. முதல் அமைச்சரவை மாற்றம் 100 நாட்களுக்கு பிறகு இருக்குங்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு கோட்டை வட்டாரங்களில்? எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அமைச்சரவை விரிவாக்கம் இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு வரலாம்ன்ற ஒரு கேள்விப்படுறோம். சரி, இடைத்தேர்தல் எப்போ நடக்கும்னே தெரியாது, தெரியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சில பேரை சில கூட்டணி கட்சிகளை கட்டி விடலான்னு எண்ணத்தில் இருக்கார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அது யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி கட்சிகளை கட்டி விட்டால் மறுபடியும் இன்னொரு கூட்டணி தேட முடியாது, அவங்க ஆட்கள் வந்தால் தான் உண்டு. அது மரகதன் குமாரவேல், இந்த மாதிரி ஒரு விஜயபாஸ்கர், இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சு அவங்களுக்கு லாயலிஸ்டாக, அதே நேரத்தில் கவர்மெண்ட்டில் இப்போ விஜயபாஸ்கர்லாம் அரசாங்கத்தில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அந்த மாதிரி ஏன்னா இப்போ இருக்கிற பல அமைச்சர்களுக்கு செங்கோட்டையன் 1, 2, 3 பேரை தவிர மீதி யாருமே அமைச்சர்களாக இருந்து அரசாங்க அனுபவம் இல்லாதவர்கள்.
நல்லா கற்றுக்குறாங்க. ஓகே. இப்போ வன்னியவேல் சார்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து நான் எதிர்பார்த்ததை விட பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஓகே. ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு இளைஞர்களை குறை சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு வந்து விஜய் வாண்ட்ஸ் த பேலன்ஸ் பிட்வீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அதுக்கு என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இப்போ இருக்கிற எதிர்கட்சிகளில் ஆதரவு நம்மக்கிட்ட இருக்குது. பட் அவங்க வந்து பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று ஆகஸ்ட் 17 திரும்ப அவர் மாநாடு போட போகிறார். ஆமாம். அந்த மாநாட்டில் விஜய் போவாரா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. அந்த மாநாட்டில் விஜய் போகலைன்னா திரும்ப படுற அடுத்த காரியம் ஸ்டாலினை கூப்பிட போகிறார். ஸ்டாலினை கூப்பிட்டார்னா ஸ்டாலின் போயிடுவார். கண்டிப்பாக அவர் காத்துட்ருக்கார். அவர் எப்படா அவர் கொடியோடு ரெடியாக நிற்கிறார், ஜங்குன்னு கிளம்பி போயிடுவார். ஸ்டாலினை திருமாவை சேர்ந்தாங்கன்னா, பழைய திருமா என்ன பண்ணார், ஒரு மீட்டிங்கில் நான் ஏடிஎம்கே கூப்பிட்றேன்னு சொன்னார் மதுரை மாநாட்டில். அது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திருமா. கலைஞரும் திருமாவும் மேடையில் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வன்னி அரசு எப்படி அமைச்சரவையில் இருக்கலாம். ப்ளஸ் வன்னி அரசு மேலே நிறைய புகார்லாம் வேறு வந்திருக்க சொல்கிறாங்க. ஸோ வன்னி அரசு எடுத்துட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் விஜயோட அரசாங்கத்துக்கு எந்த விதமான பாதிப்போ சேதாரமோ வரத்துக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நம்பர் குறைஞ்சி போச்சு. நம்பர் குறைஞ்சா அந்த பேலன்ஸ் குறைஞ்சிடும். ஸோ இன்னும் 2 பேர் 3 பேர் போனால் கூட தப்பு கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணலாம், பிசிகேவையும் கம்யூனிஸ்டையும் கட்டி விட்டுட்டு, ஏன்னா 2 தான். காங்கிரஸ் வந்து ரொம்ப அமைதி காக்குது. காங்கிரஸ் தான் இப்போ விஜயை தாங்கி பிடிக்குது. ஓகே. விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் அப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இல்லை, விஸ்வநாதனே மாற்ற போகிறாங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். விஸ்வநாதன் வந்து மாற்ற போகிறாங்கன்னு செய்தி வருது. பட் விஸ்வநாதன் ஒன்றும் தப்பு பண்ணதா தெரியல. இது பிரில்லியன்ட் மேன். அவர் எம்பியாக இருந்தார், நல்ல விஷயம் தெரிஞ்சவர். ரொம்ப அவர் துறையை நல்லா பார்த்துக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு அதை பற்றி மீறி தெரியாது. பட் விஸ்வநாதன் மாற்றப்பட்டால் அதற்கு காரணம் காங்கிரஸாக தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸில் ஒரு 100 பேர் மந்திரி ஆனோன்னு காத்துட்ருக்காங்க. இப்போ 5 எம்எல்ஏ தானே இருக்காங்க. 5 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி தெரிஞ்சால் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் போட்டி போட்டிருப்போம். ஒரு 3 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சு பழம்பெருச்சாலைகள் 3 பேர் ஜெயிக்க வச்சு விஜய்கிட்ட ஒரு அப்பீல் போயிருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வழியாக. இந்த 5 பேரில் 3 பேர் ரிசைன் பண்ண வச்சுட்டு மீதி 3 காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு பேச்சுக்கு திருநாவுக்கரசு, தங்கபாலு, கிருஷ்ணசாமி, ஹாரூன், அந்த மாதிரி ஏதாவது ஓடவர் போட்டுட்டு அந்த 3 பேர் உள்ள கொண்டு மந்திரி விஜய் கேட்டாரா, இது நடக்கிற காரியமாக, இதெல்லாம் பண்ண முடியுமா? காங்கிரஸுக்கும் பதவிக்கும் என்றைக்குமே ஒரு ஒத்து வராதுன்னு இல்லை, அடிதடி சண்டை வரும். ஓகே. அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலை மாணிக்கம் தாக்கூர் அமைதியாக இருக்கார். இப்போ இருக்க நெக்ஸ்ட் சைடு எப்படி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இப்போ அயனோடு இருக்கார் மாணிக்கம் தாக்கூர். பிரில்லியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அன்றைக்கி போய் பார்த்தேன், நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கார் பார்ட்டியை. எல்லாம் கப் சிப்புன்னு அடங்கிடுச்சு. ஆனால் இது எத்தனை நாளைக்கு இது வண்டி ஓடுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸில். ஸோ காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியே வந்தால் அதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸாக இருக்குமே தவிர விஜய் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல் ஆரம்பிச்சு தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் எனக்கு பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.